அந்த வீட்டில் தான் சனி உட்கார்ந்துருக்கார். சனி என்ன காரகத்துவம் செய்தாலுமே தனக்கு 2ஆம் வீட்டில் உட்கார்ந்துருந்தாலுமே அல்லது 3ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலுமே குருவினால் பார்க்கப்படும் பொழுது இதெல்லாம் கொஞ்சம் சட்டில் ஆகிடும், கொஞ்சம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அடுத்தது நமக்கு இன்னும் சொல்லணுன்னா, இந்த முக்கியமாக ஒன்று சனி நிறைய கொடுப்பார் சார். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் ப்ரமோஷன் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொமோஷன் வர்றதுக்கு என்ன, நாம் ஒரு ஹாப்பினஸில் இருக்கணும், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும் அப்படின்னா பைசா நிறைய வரணும். கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னா ப்ரமோஷன் வரணும், அல்லது இடமாற்றம் வேணும். இடமாற்றத்துக்கு குருவனுடைய பார்வையர் படும்போது இடமாற்றம் இருக்கும். இதெல்லாம் நம்முடைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், செஸ்ட்டில் பிரஸ்டில் பெயின் வர்றதுக்கான ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. அதையும் சனி கொடுப்பதற்கான மறைமுகமாக தொல்லைகள் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. மறைமுக தொல்லைகளை கொடுப்பார் அப்படின்னு. இப்போ நம்ம செவ்வாயினுடைய காரகத்துவம் இருந்ததுன்னா செவ்வாயிலேருந்து 5ஆம் வீடு இப்போ இருக்கிறது, அதாவது சனி இருக்கக்கூடியது நமக்கு 4, செவ்வாய் வீட்டுக்கு 5 அல்லது செவ்வாய் வீட்டுக்கு 12. அதனால செவ்வாய் திசையில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய சகோதரத்துவம், சகோதரிகள் இவர்களுடைய தோழமை அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சனி செவ்வாய் தோழமை கிடைக்கும் போது அந்த தோழமை அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கொஞ்சம் நான் முதல்லயே சொன்னபடி அதிகமாக அலைச்சல் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்ம சனி பார்க்கக்கூடியது 3ஆம் வீடு. சனி 3ஆம் வீட்டை யார் பார்க்குற, சனியினுடைய 3ஆம் பார்வையாக அந்த நம்முடைய 6ஆம் வீட்டை பார்க்குறார். 6ஆம் வீடு சுக்கிரனுக்கான வீடு. சுக்கிரன் அப்படின்னாலே 6:33க்கு அதிகாரி, 6க்கு அதிகாரி சுக்கிரன். அந்த வீட்டை சனி பார்க்குற போது சின்ன சின்ன செலவினங்கள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் குறித்து கொள்ளுங்கள், எல்லா செலவினங்களுக்கும் பைசா வந்துட்டே இருக்கும். இப்போ வீடு கட்டுறோம் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குவோம். வீடு கட்டுறதுங்கிறது செலவு, ஆனால் லோன் வாங்கி வீடு கட்டுறது, லோன் வாங்குறவங்கிறது பைசா இன்கம் வரக்கூடியது. அதே மாதிரி நம்ம பிஎஃப்ல லோன் போடுறோம். ஒரு மேரேஜ் நடக்கும், வீட்டில் ஒரு மேரேஜ் பண்ண போகிறோம் அல்லது வேறு ஏதாவது சடங்கு பண்ண போகிறோம்.